ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நம. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் நிறைய அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். ஒரு புது அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். சிதம்பரம் கஷேத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிதம்பரம் நடராஜ பெருமன் கஷேத்திரம், அதாவது கோவில் அப்படின்னு சைவத்தில் சிறப்பித்து சொல்லக்கூடிய தலம் அப்படின்னா சிதம்பரம் திருத்தலம். சிதம்பரத்தினுடைய பெருமைகள் அப்படின்னா நிறைய சொல்லலாம். 4 ராஜகோபுரம், சம்பந்தர் ஒரு வாசல் வழியா வந்தார், ஒரு கோபுரத்தின் வழியா, திருநாவுக்கரசர் இன்னொரு கோபுரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னொரு கோபுரம், மாணிக்க வாசகர் இன்னொரு கோபுரம், 4 ராஜகோபுரங்கள். நந்தனார் பகவானுடன் கலந்தார். அப்பைய தீட்சிதர் இந்த தலத்துல வாழ்ந்தார். சேக்கிழார் பெரிய புராணம் இங்கதான் எழுதினார். தேவார திருமுறைகள் இங்கதான் கிடைச்சது. தெல்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தீட்சிதர்கள் சிவனுக்கு நிகரானவர்கள். ஒரு தீட்சித கையால நம்ம விபூதி வாங்குறதுங்கிறது சாட்சாத் சிவபெருமானே, நடராஜ பெருமானே நமக்கு விபூதி கொடுப்பது போல அர்த்தம். எத்தனையோ சிறப்புகள் உண்டு சிதம்பரத்தை பற்றி. அந்த சிதம்பரத்துல ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரியவா பக்தர், பாலசுப்ரமணியன் பேரு. தினமும் நடராஜர் கோயிலுக்கு போய் நடராஜரை தரிசனம் பண்ணுவார். சிதம்பரத்தில் இருக்கிற போது எத்தனை பெரிய அதெல்லாம் ஒரு கொடுப்பினர். ஒரு மயிலாப்பூர்ல இருக்கிறது, சிதம்பரத்தில் இருக்கிறது, பெரிய பெரிய கஷேத்திரங்கள்ல இருக்கிறது, கோவிலுக்கு பக்கத்துல வசிப்பது, இதெல்லாம் பெரிய அனுகிரகம். இதெல்லாம் அத்தனை சுலபமா நமக்கு கிடைச்சிடாது. டாக்டர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் சொன்ன பத்தில அவர் டெய்லி நடராஜர் கோவிலுக்கு போவார். பெரியவா தான் அவருக்கு எல்லாம். பெரியவாளை நம்ம சொல்லணும், பேர் சொல்லணும்னா பெரியவா அப்படின்னு. எனக்கு பெரியவாள் ரொம்ப இஷ்டம். நான் தினமும் காத்தால பெரியவாளை நினைச்சு ஒரு நமஸ்காரம் பூஜை ரூம்ல பண்ணிட்டு தான் போவேன். நான் எப்பவுமே ஒரு பெரியவா படத்தை வச்சிருப்பேன், பாக்கெட்ல வச்சிருப்பேன். ஏதான எனக்கு கவலை, மனசுல ஒரு கிளேசம், ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு மன அழுத்தம் இருந்தேன்னா பெரியவா படத்தை பார்த்துப்பேன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இருக்க. இந்த பெரியவாளை மகாபிரிவான்னு சொல்லுவார். காஞ்சி மகான், காஞ்சி சுவாமிகள், எவ்வளவோ பேர் சொல்லுவார். பெரியவாளை அப்பாங்கிற ஸ்தானத்துல பல பேர் வச்சிருந்திருக்கா. அப்பாங்கிற ஸ்தானம், அப்பா அப்பான்னே பெரியவாளை கூப்பிட்டுருக்கா. பெரியவா அலோவ் பண்ணிருக்க. பெரியவாளை தன்னுடைய மகனாக நினைத்த சில மூதாட்டிகளும் உண்டு. அப்படியே பெரியவா இருந்திருக்க. இப்ப நம்ம பெரியவாளை கும்பிடணும்னு வச்சுக்கோங்கள, பெரியவாச்சரணம், மகாபெரிவாச்சரணம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, இதெல்லாம் சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லை, ஏதோ ஒரு நாமத்தை சொல்றோம். நமச்சிவாய, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணாய, ஒரு நாமத்தை சொல்றோம். ஒரு பகவானை கும்பிடணும் அப்படின்னா பகவானுக்கு உண்டான நாமத்தை சொல்லி கும்பிடுறது ஒரு விதத்துல ஒரு வழக்கமான முறை. தெய்வத்தை விட தெய்வத்தினுடைய நாமங்களுக்கு சிறப்பதிகம். நல்ல கவனிங்க, தெய்வத்தினுடைய திருநாமங்களுக்கு சிறப்பதிகம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சில ஆன்மீக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ராமபிரானை வணங்குவதை விட ராமராமா ராமராமா என்கிற ராம நாமத்தை சொல்லுதல் கூடுதல் பலன்களை கொடுக்கும். இருந்த இடத்துல இருந்து நாமாவை சொல்லலாம். ஒரு நாமாவை சொல்றதுக்கு நீங்க அந்த தெய்வத்தோட சந்நிதி கிட்ட போகணுங்கிற அவசியம் கிடையாது.
இருந்த இடத்தில் இருந்தவாறு அருணாச்சலம் 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 அண்ணாமலையானேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முக்தியே கிடைக்கும். நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு முக்தி தரக்கூடியவர் திருவண்ணாமலையார். இருந்த இடத்துல இருந்து நினைச்ச மாத்திரத்துல. அதுபோல பெரியவாளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாமங்கள் உண்டு இல்லையா? நம்ம இதுக்கும் வெயிட் பண்றோம், பஸ் வரல, ட்ரெயின் வரல, ஆட்டோவில் போகிறதுக்கு காரில் போகிறதுக்கு காசு இல்லை. பெரியவா ஏன் பெரியவா சொல்லிக்கிறேன், ஒரு பஸ்ஸு காலியாக வந்தால் நல்லா இருக்குமே இப்போ அப்படின்னு நம்ம பெரியவாட்ட இருந்தப்போ ஒரு பஸ் காலியாக வரும். பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறன்னு தான் அர்த்தம். அப்படி பார்த்தேன்னா பெரியவாளை சொல்லக்கூடிய நாமம் அந்த டயத்தில் பெரியவா சொல்ற போது ஒருத்தர் ஒவ்வொரு நாமம் சொல்லலாம். இப்போ குழந்தைகளுக்கு ஆத்தல பாருங்க, குழந்தைகளுக்கு ஒருத்தர் ஒரு பேர் சொல், கண்ணு அப்படின்பா, ஒருத்தர் ஜில்லு அப்படின்பா, ஒருத்தர் செல்லம் அப்படின்பா. குழந்தைங்க ஒரு பேர் செல்லம் வச்சிருப்பா. இந்த டாக்டர் பாலசுப்ரமணியன் சொன்ன பார்த்தல, டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர் பெரியவாளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுகிற போது அவர் என்ன சொல்லுவார்னா, சந்திரசேகரா ஈசா, அவ்வளவுதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லுவார். சந்திரசேகரான்றது அவருடைய நாமம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஈசா, ஈசன்னா ஈசன், ஈசன்னா யார்? சர்வேஸ்வரன். மகாபரிவாள் என்ன சொல்லுவோம்? சாட்சாத் கைலை வாசல், சிவனுடைய சுரூபம் நம்ம சொல்லுவோம். பிரதோஷ மாமா, பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்கிற பிரதோஷ மாமா மகாபிரிவாளை சிவனோட சுரூபமாக வணங்கின காரணத்தினால பிரதோஷ தினத்துல போய் பெரியவாளை வணங்குவேன். சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு அவர் தான் சர்வேஸ்வரன், அவர் தான் நடமாடும் ஈஸ்வரன் அப்படின்னு அவர்கிட்ட போவேன். சந்திரசேகரா ஈசா, நல்ல கவனிக்க. இந்த நாமத்தை நீங்களும் சொல்லலாம். எத்தனையோ பேர் நாம சொல்றோம், பெரியவா சரணம் சொல்ற மாதிரி. பெரியவாளை கும்பிடுகிற போது சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா தாராளமா நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் இந்த ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் பெரியவாளை கும்பிடுவார். ஒரு நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்றோம், ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மகானுக்கு நிச்சயமா போயிடும், நிச்சயமா போயிடும். பாத்திலே ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறோம், 4-5 தடவை கூப்பிட்டோம், குழந்தை வருது பத்தில. அது போல பெரியவா பேரை சொல்ல 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 அது பெரியவாட்ட போயிடும். இது ஒரு முறை நிரூபணமாச்சு. எப்படி நிரூபணமாச்சு? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.